யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பல பேர் கேட்டுச்சுன்னா சம்பல்கள் போட சொல்லி, அப்போ இன்றைக்கு நாங்கள் 6 விதமான சம்பளை ஒரே நாளில் போட போகிறோம். பாருங்கோ. இப்போ நாங்கள் முதலாவதாக தோசைக்கு ஒரு சம்பல் செய்வோம். எப்படின்னு பார்ப்போம். பாங்க. செத்த மிளகாய், வெங்காயம், தேங்காய் பூ, கருவேப்பிலை, புளி, உப்பு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. சரி வாங்க செய்வோம். அடுப்பில் சட்டியை வச்சு சிறிது எண்ணெய் விட்டுருக்குறோம். அது நீங்கள் சாப்பிட்ற எண்ணெய் எது வேண்டாலும் கொடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு செத்த மிளகாயை போடுவோம். கருக விடாமல் சிவந்து வேற இறக்குங்க. இந்த புளியை போடுவோம். சாடி வாங்க. இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம். ஒவ்வொன்றும் பொரிய பார்த்து எடுத்துக்கொண்டுருங்க. இதுவும் பொறி பாட்டுட்டு நாங்கள் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு அரைப்போம். இந்த மிளகாய் உங்களோட உழைப்புக்கு தக்க மாதிரி போடுங்க. உழைப்பை கூட விருப்பமானாக்கள் கொஞ்சம் கூட போடுங்க, குறைய விருப்பமானாக்கள் குறைய போடுங்க. இப்போ இந்த புளியையும் மிளகாயையும் போடுறோம். இதுக்கேற்ற உப்பையும் போடுறோம். இப்போ இதுக்குள்ள இந்த தேங்காய் பூவை போடுவோம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு சுற்றி போட்டு வைக்கலாம். இப்போ தோசை சம்பல் ரெடி. நீங்கள் என்ன இது விரும்பினாக்கா தாளிக்க தேவையில்லை. நாங்கள் பொரிச்சு தானே எல்லாம் பச்சைபடியாக தாளிக்க தேவையில்லை. இதே ருசியாக இருக்கும். தோசைக்கு தண்ணி ஒரு சொட்டும் விடாதீங்க வேற கேக்கில். இப்போ நாங்கள் ரெண்டாவதாக இட்லிக்கு ஏற்ற சம்பளம் ஒன்று செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்களை பார்ப்போம். செத்த மிளகாய், வெங்காயம், புளி, கருவேப்பிலை, தேங்காய். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், சின்னனா வெட்டினது, செத்த மிளகாய், சீரகம், கடுகு, உப்பு, எண்ணெய். இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முதல் இந்த செத்த மிளகாயையும் புளியையும் தண்ணிக்குள்ளே ஊற போடுவோம். இந்த செத்த மிளகாயை போட்டுட்டோம். இந்த புளியையும் போட்டு 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு கூட ஊற விடுக்கும். இது ஊறினா தான் இந்த அரைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சம்பளம் ஒரு வடிவான கலரில் வரும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் புளியையும் செத்த மிளகாயும் இதில் ஊற போட்டாங்க. அதில் இந்த செத்த மிளகாயையும் இந்த புளியையும் எடுப்போம். இந்த தண்ணியை வைப்போம். இது விட்டு அரைக்கணும். இப்போ செத்த மிளகாய், புளி, உப்பு, தேங்காய் பூ, வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு சுற்றி போட்டு இப்போ நாங்கள் இந்த ஊற வச்ச தண்ணியை விடுவோம். தண்ணி காணாது விட்டு அரைப்போம். இட்லிக்கு ஒரு சட்னி பதத்தில் வரும். இப்போ சரி, அரைப்பட்டது சரி. இப்போ இதை எடுத்து இதில் நாங்கள் விடுவோம். இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ, கடுகு போடுங்கோ. அது கொஞ்சம் வெடிக்க இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போடுங்க. செத்த மிளகாய் போடுங்க.
இப்படியே கொஞ்சம் முருகை விடுங்க, கருவேப்பிலையும் போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா ஸ்லோவில் விட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். வெங்காயம் இது வறுவட்டுட்டு இப்போ நீங்கள் நாங்கள் இருக்கலாம் ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம் நச்சீரகத்தை போட்டுட்டு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். இதை சாப்பிடல நீங்கள் நல்லா கலந்து போட்டு சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் 3வது சம்பளுக்கு போவோம். இது ஒரு மாசி போட்டு ஒரு சம்பல். இது புட்டுக்கு தான் மிக ருசியாக இருக்கும். வாங்கோ செய்து பார்ப்போம். மிளகாய், மாசி கருவாடு, தேங்காய் பூ, வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நல்லா. இப்போ எங்களுக்கு கர்ஃபியூ டைம் எடுக்க எல்லாமே இருக்குது. மற்ற தேசிக்காயும் ஜாழ்ப்பாணத்தில் உருடாமே எடுக்க எல்லாமே இருக்குது. அப்போ இந்த காயை வச்சு செய்வோம். போட்டு அடுத்த கருவேப்பிலை, உப்பு. இப்போ நாங்கள் அரைப்போம். இந்த தேசிக்காய் காய் தேசிக்காய் சாறு வராது. அப்போ நீங்கள் நல்லா இதை புளிஞ்சு போட்டு கசக்கி போட்டு நீள வாக்கில் வெட்டுங்க. நீள வாக்கில் வெட்டி போட்டு இந்த குறுக்க வெட்டாமல் நீள வாக்கில் வெட்டி போட்டு இப்படி புளிக்கலாம். உங்களுக்கு சாறு நல்லா வரும். கிடக்கிற சாறு வரும். நல்லா இல்லை தேசிக்காய்க்குள்ள கிடக்கிற சாறு முழுக்க வரும். இப்போ சித்த மிளகாய், உப்பு, தேங்காய் பூ, கருவேப்பிலையும் போடுவோம். இந்த தேங்காய் பூவை போட்டு நல்லா சுற்றுவோம். இப்போ வேறுங்க இது நல்லா விட்டுட்டுது. இன்னும் ஒரு காய் சுற்றி போட்டு நாங்கள் இந்த வெங்காயத்தை போடுவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா ருசி கூடவே இருக்கும். இப்போ நாங்கள் கடைசியாக இறக்க போயிட்டு இதை நாங்கள் உரலில் இடித்து வச்சு நாங்கள் இதை கட்டியை கழுவி காய வச்சு உப்பு தண்ணிக்குள்ள கழுவி உப்பு தண்ணிக்குள்ள போட்டு காய வச்சு உரலுக்குள்ள இடித்து எடுத்துறாங்க. அதை போட்டுட்டு இதை கண்ணீரை நீங்கள் சுத்த தேவையில்லை. இறக்கினாங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த தேசிக்காய் புளியிடம் பாருங்க. நீள வாக்கில் வெட்டினபடியாக அந்த புளி அப்படியே கக்குது. நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த சம்பல் நாங்கள் நல்லா தேசிக்காய் கலந்துட்டோம். இதை இப்போ தோசைக்கு இந்த புட்டுக்கு இந்த சம்பளம் தோசைக்கு ரெசிபி அதுவும் நல்லா இருக்கும். பொரிச்ச மிளகாய் சம்பளம் நல்லா இருக்கும் புட்டுக்கு. இப்போ 4வது சம்பளுக்கு போவோம். இது இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செத்த மிளகாய், தேங்காய் பூ, வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு, புளி, கருவேப்பிலை, உப்பு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ அந்த செத்த மிளகாயை போடுவோம். கொஞ்சம் உப்பையும் போடுவோம். இந்த இஞ்சியையும் போடுவோம். புளி, கருவேப்பிலை, இந்த புளி. இது நீங்கள் விருப்பமெண்டா தேசி புளியும் போடலாம். இதுக்குள்ள தேங்காய் போடுங்க. கொஞ்சத்தை போட்டுட்டு ஒரு சுற்றி போட்டு பெருமிச்சத்தை போடுங்க. இப்போ வெங்காயத்தை போடுங்க கடைசியாக.
வெங்காயத்தை போட்டு இது 5வது சம்பல். இது கட்டை சம்பல்ன்றது. இது மரவள்ளி கிழங்கு, அவிச்ச மரவள்ளி கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சம்பல். இதை பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் செத்த மிளகாய், வெங்காயம், அதுக்கு சின்ன வெங்காயம், நல்லம், தேசிக்காய், உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ நீங்கள் இதை உப்பையும் போட்டு ஒரு கடிச்சு இப்போ நீங்கள் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கணக்காக போடலாம். இதே மாதிரி செத்த மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் போடலாம். மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் இதை இந்த சம்பல் மரவள்ளி கிழங்குக்கு மட்டுமில்லை, இந்த கிரிபத்தண்டு பால்ச்சோறு காய்ச்சுவோமே அதுக்கும் இது நல்லா இருக்கும். இப்போ இதில் நாங்கள் தேசி புளியை விடுவோம். குறுக்க வெட்டினபடியாக நல்ல புளி வருது. இந்த சம்பல் மரவள்ளி கிழங்குக்கு பால்ச்சோறு நல்லா இருக்குது. கிரிபத் ஆறாவது சம்பல் பச்சை மிளகாய் சம்பல். பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய்ப்பூ, புளி, வெங்காயம், கருவேப்பிலை. இதுக்குள்ள சின்ன துண்டு இஞ்சி விரும்பினா நீங்கள் வைக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியும் வச்சு அரைக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு, ஒரு சுத்தம், தேங்காய்ப்பூ, புளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய்ப்பூ, உப்பு, புளி, மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு அப்படியே அரைப்போம். இப்போ இந்த சம்பளுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு சட்னி மாதிரி அரைச்சிங்கன்னா இட்லிக்கும் நல்லா இருக்கும். இந்த சம்பல் பழஞ்சோறு, பச்சை மிளகாய் சம்பலும், தயிரும், விரும்பி ஏதாவது பொரியலோடு சாப்பிட்டு பாருங்க. குழச்சி போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வேணும். தயிரும் பச்சை மிளகாய் சம்பளுமே வேறு கறிகள் ஒன்றுமே போட தேவையில்லை. இதே நல்லா இருக்கும். நல்ல வாசமாயும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஆறு விதமான சம்பளம் நாங்கள் அரைச்சிட்டோம். இது கண்ணீரை வடுக்கையில் நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ள விளாம அரைச்சிடலாம். உங்களுக்கு இது நாங்கள் புட்டுக்கண்டு அரைச்ச சம்பளம் நீங்கள் விருப்பப்பட்டா தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கோ. எதுக்கு நல்லதுன்ட்டு நீங்கள் அணி தீர்மானிங்கோ. நாங்கள் இந்த ஆர்டர்லாம் நினைவமாக செய்யறாங்க. தோசையண்டா இந்த சம்பல், இட்லியண்டா சட்னி, இடியப்பண்டா இது, புட்டண்டா மாசி சம்பல் அல்லது பொரிச்சம்பளம் சம்பல், தோசை சம்பளும் எடுப்போம். இது அநேகமாக பழஞ்சோத்துக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது பச்சை மிளகாய் சம்பல். இதை தண்ணி விட்டு சட்னி ஆக்கினீங்கன்னா இட்லியும் சாப்பிடலாம். இந்த 6 சம்பளில் இது உங்களுக்கு விருப்பம் பிடிச்சது நல்லா இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் எழுதுங்க.